சார் நீங்கள் ஒரு 5000 கட்டி சேருங்க சார். உங்களுக்கு கீழே எவ்வளவுக்கு எவ்வளோ பேரை நீங்கள் சேர்த்து விடுறீங்களோ, ஒரு ஆளை சேர்த்து விட்டால் ரூ. 2000 சார். அப்போ யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு 100 பேரை சேர்த்து விட்டீங்கன்னா, நீங்கள் லட்சாதிபதி ஆகிடுவீங்க. இதே மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கும். அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆடையும் கிளிக் பண்ணி பார்த்தா $0.01 கிடைக்கும். இதே மாதிரி $0.01 சேர்த்து ஈஸியாக $1000 சம்பாதிக்கலாம். அதுவும் ஈஸியாக. இங்கே ஒரு பிரிண்டட் ஃபார்ம் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணணும். தப்பாக மட்டும் டைப் பண்ணிடக்கூடாது. அதில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா மந்த்லி 4000லேருந்து 15,000 வரலும் சம்பாதிக்கலாம். இந்த மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி கேம் விளையாடிட்டே இருப்பீங்களாம். எவ்வளோக்கு எவ்வளோ விளையாடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஆப்பில் மேலே கீழே இறங்குற மாதிரி இருக்கிற அந்த ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிக்கலாம். சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ட்ரீம் லெவலில் விளையாடி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் அன் ஆக்சுவல் இன்கம். பொதுவாக சைடு இன்கம்னா இதை ஞாபகம் வரும். ஸோ மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. பட் ஆக்சுவலி சைடு இன்கம் வழியாக எப்படி லேக்கில் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் சொல்கிறது மெத்தட் எல்லாமே நோ இன்வெஸ்ட்மெண்ட், பட் இட் ரிக்வயர்ஸ் டைம் அண்ட் எஃபோர்ட். நீங்கள் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சரி, இல்லை ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, வி கேன் ட்ரை திஸ். உடனே நீங்கள் நான் சும்மா ஏதோ வீடியோக்காக ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு மட்டும் தப்பாக நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நாம் ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணுறதுக்காவது பண்ணணும். ஸோ மேக்கிங் மணி இஸ் ஈஸி. ஃபர்ஸ்ட் லேர்ன் அ ஸ்கில். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணி அதில் இருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். உதாரணமாக என்ன மாதிரி வீடியோ எடிட்டிங்கில் ஸ்கில்லை டெவலப் பண்ணி எடிட்டிங் மூலியமாக ஏர்ன் பண்ணலாம். இப்போ உடனே உங்களுக்கான ஸ்கில்லை சூஸ் பண்ண லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். செகண்ட், இம்ப்ளிமெண்ட் த ஸ்கில். சரி, இப்போது ஸ்கில் இருக்குது, இதை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு கேட்டால் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். உதாரணமாக இது மாதிரியான வெப்சைட்டில் ஃப்ரீலான்சர், ஃபைவர், சிம்பிளி ஹையர்ட், ஃப்ளெக்ஸ் ஜாப், குரு இதில் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். இதில் அட்லீஸ்ட் உங்கள் ஸ்கில்லை பயன்படுத்தி 5லேருந்து 6 மாதத்தில் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே இருந்துகிட்டே அதர் கண்ட்ரியில் இருக்கிற கம்பெனிக்கு வேல்யூஸை ப்ரொவைட் பண்ணி, அதாவது லோகோ டிசைன், கிராஃபிக் டிசைன், ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுன்னு இருக்கக்கூடிய இது மாதிரியான இது மூலியமாக $10லேருந்து $20ன்னு அவங்களுக்கு லோ பட்ஜெட் ஆகும். நமக்கு 15 times மோர் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். தேர் ஆர் ஸோ மெனி பீப்புள் வெயிட்டிங் ஃபார் பே யூ. நீங்கள் எந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ண நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னா லோக்கலில் ஃபஸ்ட்டாக ஃப்ரீயாக வேல்யூ ப்ரொவைட் பண்ணுங்கள். சர்வீஸ் நல்லா இருந்தால் நிறைய பேர் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கும் தனியாக ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணலாம். த செகண்ட் வே டு மேக் 1 lakh per month சைடு இன்கம்னு பார்த்தா செல்லிங் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். முடிந்த வரை ஆஃப்லைனை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். ஆன்லைன் ஸ்டோர்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் செல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் போதும். சிலர் அவங்களுடைய கடையை ஆஃப்லைனில் இருந்து ஆன்லைனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது மூலியமாக இப்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு எடுத்துக்கிட்டால் ப்ராப்பராக உங்கள் ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணுறது மூலியமாக உங்களால் டபுள் த டைம்ஸ், ட்ரிபிள் த டைம்ஸ், ஏன் 5 times கூட மோர் ஏர்ன் பண்ண முடியும். எனக்குன்னு கடை தனியாக பிஸ்னஸ்னு எதுவுமே இல்லை. இப்போ எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தனிப்பட்ட திறமை ஏதாவது இருக்கும். உதாரணமாக நான் நல்லா பெயிண்டிங் பண்ணுவேன், நான் நல்லா மினியேச்சர் ஆர்ட் செய்வேன், என்னால் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும்னாலும் சரி, அதை ஆன்லைனில் எடுத்துகிட்டு வந்துட்டு மற்றவங்களுக்கு அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி ஈஸியாக உங்களால் அமௌண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். உங்கள் ஸ்கில் செட்டையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஜஸ்ட் உங்கள் ப்ராடக்டை ஆன்லைனில் லிஸ்ட், அதாவது ஷோகேஸ் பண்ணாவே போதும். இந்த உலகத்திலேயே ஹையஸ்ட் பேயிங் ஸ்கில்னா அது செல்லிங் தான். There are some kind of potential to the future. The third type of side income where you can make 1 lakh per month na content creation தான். இதுக்கு இனிஷியலாக 0 காஸ்ட்டு தான். இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னு கூட சொல்லலாம். பொதுவாக கண்டென்ட் க்ரியேஷன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாங்ஸை எடுத்து அதுக்கு டான்ஸ் ஆடணும், இல்லை மக்கள் பீப்புளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷனு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எது தெரியுமோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, பணத்தை கண்ணை மூடிட்டு செலவு பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ரோடை க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சதை ஒரே நிச்சயில் கண்டென்ட்டாக ப்ரொவைட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு தனியாக ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் க்ரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா ஸ்டில் கண்டிப்பாக உங்களால் க்ரோ பண்ண முடியும். நீங்கள் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் இருந்தே உங்களால் ஒரு பிஸ்னஸையும் மேக் பண்ண முடியும். உதாரணமாக ப்ராடக்ட்ஸை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓனாக ஒரு சர்வீஸ் சென்டரையே வைக்க முடியும் உங்களால். இல்லை டிராயிங் டுட்டோரியலை போஸ்ட் பண்ணிங்கன்னா அதை டிராயிங் பண்ணதை செல் பண்ணலாம் ஆன்லைனில். தேர் ஆர் ஸோ மெனி வேஸ் டு மேக் மணி இன் ஆன்லைன். நீங்கள் யூடியூப் மட்டும் கிடையாது, ஸ்பாட்டிஃபைல ப்ராட்காஸ்ட், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னு நிறைய சோஷியல் மீடியா மூலியமாக உங்கள் கரியரை பில்ட் பண்ணலாம். இதில் நாம் பண்ணுற மேஜர் மிஸ்டேக்குன்னா அவங்களுக்கு மில்லியன் வியூஸ்னு வருதுன்னு நாமளும் சாங்க்கு டான்ஸ் ஆடி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறது மூலியமாக நம்மளாலையும் அவங்கள அளவுக்கு ஈக்குவலாக ஆக முடியாது. ஆக்சுவலி உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிங்க, அதில் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் லைஃப்பில் இருக்கிற மூமெண்ட்ஸை மோர் ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியும். நான் எந்த டான்ஸரையும் குறை சொல்லலை, மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோவில் 1 lakh சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ண இருக்கக்கூடிய எல்லா பொட்டென்ஷியல் வேஸையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஐ ஹோப் இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் யூ. ஹிட் த லைக் பட்டன். ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.